அடுத்தது ஹிஜாப் இன்றைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு பெண்ணுடைய முகம் 2 கை மணிக்கட்டு வரை உள்ள கையத்தோடு மற்ற பகுதியெல்லாம் அவுரத் என்று சொல்கிறது. சவுதி அரேபியாவில் உள்ள ஹம்பலி மதஹபை சேர்ந்த ஸ்காலர்ஸ் பெரும்பாலும் முகத்தை மூடுவது வாஜிப் என்கிறார்கள். இப்படி இருக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் மினிஸ்கர்ட்டோடு ஸ்கூலுக்கு போகிறது, அல்லது ஹிஜாபை பேணாமல் இருப்பது, அல்லது ஹிஜாபை அணிந்து கொண்டு சென்றால் சில நாடுகளில் சில ஸ்கூல்களில் அதற்கான தண்டனைகள், டிசிப்ளினை மீறிய ஒழுங்கு நடவடிக்கைகள் என்று பல பிரச்சனைகள் வருகிறது. அதுபோல அந்த கோ எஜுகேஷன் தான் பெரும்பாலும் இருக்கிறது. இந்த நவீன கல்வி முறையில் கோ எஜுகேஷனை என்கரேஜ் பண்ணுகிறார்கள். கோ எஜுகேஷனால் வரக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றில் ஒரு ஸ்கூல் டூர் போகிறார்கள். அதில் நம்முடைய பிள்ளைகளும் போகிறார்கள். போய் வந்தால் சில வாரங்களில் அல்லது சில நாட்களில் அதில் போய் வந்த ஒரு கேர்ள் கன்சீவ் ஆகி விடுகிறார். கன்சீவ் ஆனால் அப்புறம் பேரண்ட்ஸுக்கு தெரிய ஸ்கூலுக்கு போகிறாங்க. போய் பிரின்சிபலை சந்தித்து, உங்களை நம்பித்தான் நாங்கள் டூர் அனுப்பினோம், பிள்ளைய ட்ரிப்புக்கு அனுப்பினோம், இப்படி ஒரு நிலையில் எங்களோட பிள்ளை நிற்குது என்று கேட்டதற்கு பிரின்சிபல் கேட்ட கேள்வி என்னென்றால், அந்த பாதுகாப்பு உரையை நீங்கள் ஏன் உங்களுடைய மகளிடத்தில் கொடுத்து அனுப்பவில்லை? பாதுகாப்பு உரையை நீங்கள் ஏன் உங்களுடைய மகளிடத்தில் கொடுத்து அனுப்பவில்லை என்று பிரின்சிபல் கேட்டிருக்கிறார். இதுதான் இன்றைய நவீன கல்வி முறையை சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் நிலைமை. இப்படியான ஒரு பின்னணியில் உண்மையிலே பெரிய சேலஞ்ச். இதுக்காக பிள்ளைகளை படிக்காம ஆக்கலாமா? இல்லை. என்ன செய்யலாம்? முதலாவது நம்ம இஸ்லாமிய விழுமியங்களை பேணக்கூடிய பள்ளிக்கூடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அந்த பிள்ளையோட ஃபியூச்சர் இன்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லாஹ் பயப்படக்கூடிய, என்னுடைய பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பயப்படக்கூடிய பெற்றோருக்கான அழைப்பு இது. எல்லோருக்கும் இல்லை. சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட சைடுக்கு நம்ம போகலன்றதுக்காக நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வைஸ், இந்த சஜஷன் யாருக்கு என்று கேட்டால், தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பெற்றோர் மேக்சிமம் அவர்களுடைய முயற்சியை செலவு செய்ய வேண்டும். எதற்காக? ஒரு நல்ல ஸ்கூலை கண்டுபிடிப்பதற்காக. நம்முடைய விழுமியங்களை பேணி நடக்கக்கூடிய இபாதத்துகளை செய்கிறதுக்கு, அடுத்தது பிள்ளைகள் ஒரு நாஸ்திக சிந்தனைக்கு தள்ளப்படாமல் மார்க்க, அதாவது ஆன்மீகத்தை பேணி நம்முடைய அகீதாவில் இருக்கக்கூடிய முறையிலான ஸ்கூல்கள் இருந்தால் அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சில நேரத்தில் ஃபீஸ் கூட இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது படித்தால் பிள்ளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது என்றாலும் பரவாயில்லை. அப்படியான ஸ்கூல்களுக்கு முதலிடம் கொடுத்தா இந்த சேலஞ்சிலிருந்து ஓரளவு நாம் பாதுகாத்து கொள்ளலாம்.